என் பேர் சத்யாங்க. இவன் என் தம்பி சரத்து. நான் மேரேஜ் ஆயிட்டு போயிட்ட பிறகு, இவன் நல்லபடியா படிச்சு முடிச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவ காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தோம். பட் இவன் கண்ட கண்ட போதைக்கெல்லாம் அடிமையாயிட்டு இருந்தான். குடிக்கிறது, சிகரெட்டு, ஏன் இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு நான் அடிமையாக இருந்திருக்கேன். தினமும் குடிப்பேன். என் அக்காவை கூட நிறைய தடவை திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு தாறுமாறா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐசியூவில் சீரியஸாக அட்மிட் ஆகிற அளவுக்கெல்லாம் போயிருக்கேங்க. இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அடிக்ஷன் கில்லர் மருந்தை பற்றி ரெஃபர் பண்ணினான். இந்த அடிக்ஷன் கில்லர் மூலியமா தாங்க அவளுடைய ஹஸ்பண்ட் போதையிலிருந்து மீண்டு நல்லபடியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தா. அந்த நம்பிக்கையில உடனே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. வாங்கினதுல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப்ல இருக்கு. ஒன்று பவுடர் பேஸில் இருக்கும், ஒன்று லிக்விட் பேஸில் இருக்கும். பவுடர் பேஸு இவனோட சாப்பிட்றதுல கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். லிக்விட் பேஸு இவன் குடிக்கிற டீ, காஃபி, பால் அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோங்க. ஆரம்பத்தில் போதைக்கு ரொம்ப அடிமையாக இருந்த என் தம்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அதை சுத்தமாக வெறுத்துட்டான். இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்தது இந்த அடிக்ஷன் கில்லர். தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். நம்ம அடிக்ஷன் கில்லர் நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல், ஜிஎம்பி ஐஎஸ்ஓ ஆயில் சர்டிபிகேட் பெற்றது. குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தினால மனித உடல்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அது குணப்படுத்தக்கூடிய அடிக்ஷன் கில்லர் என்னெல்லாம் உதவி பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக பிரபல சித்த மருத்துவர் திரு சரவண சிவா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு குடிப்பழக்கம் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமே கிடையாது. பெரியவங்க குடிக்கிறாங்க, சின்னவங்க குடிக்கிறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல் போச்சு. இதுக்கான காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அது குடும்பத்துக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து மதுபான கடைகள் ரொம்ப அருகிலேயே ரொம்ப அவைலபிலிட்டி இருக்குது. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அடைஞ்சாலும் சரி, காதல் வெற்றி அடைஞ்சாலும் சரி, எதுனாலும் முன்னாடி நிற்கிறது இந்த மதுபான கொண்டாட்டமாக தான் இருக்குது. இந்த மதுபான கொண்டாட்டத்தில் மது மட்டும் இல்லாமல் போதை பழக்கமும் அதிகமாகிருக்கு. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த மது பழக்கத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இதனுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா மதுவுக்கும் சரி, போதைக்கும் சரி, அவங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப சீர்கெட்டு போகுது. இந்த மாதிரி காரணங்களால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஃபுல்லாக இந்த பழக்கம் வந்து பரவி கிடக்கு. அருமையாக சொன்னீங்க சார்.